இயேசுவை தொங்க விட்டு இருக்கிறார்கள். இயேசு எல்லா வழிகளிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். பிளாத்து மன்னிப்பு கேட்டானா? அடிச்சவன் மன்னிப்பு கேட்டானா? துப்புனவன் மன்னிப்பு கேட்டானா? மன்னிப்பு கேட்கலையோ. இவர் மன்னிப்பை பற்றி பேசுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? நீ மன்னிக்கிற சுவாபம் இடத்துல இருக்க வேண்டும். எந்த எவன் அடிச்சவன் துன்புறுத்தினவன் எவனாவது ஒருத்தன் வந்து இயேசுவே என்ன மன்னின்னு கேட்டாங்களா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கேட்கணும்னு. கிறிஸ்துவை நீங்கள் வாயிலே அறிக்கைப்படாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது, விடுதலை இருக்காது. எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தி காண்பித்தார். ஆமென். ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார். கடந்த நாளில், கடந்த வாரத்தில், கடந்த மாதத்தில் உபவாச ஜெபத்தில் நாம் தியானித்தோம். ஆபிரகாம் செய்த தவறுகளை, ஆபிரகாம் இந்த இடத்துல ஆண்டவர் விரும்பின மாதிரி நடக்காததுனால, அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொன்னார். அதே அடிப்படையில் இங்கே எலியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே எழுதார், திஸ்பியனாகிய எலியா. அதில் ஒரு பெரிய அடைமொழி என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. இந்த எலியா என்ன செய்கிறார்? ஒரு கெபிக்குள்ள போய் அவர் இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். கெபிக்குள்ள ஒளிவாங்க இவன் வேண்டுமென்றே போய் தங்கினான். அப்போ இதோ கர்த்தருடைய வார்த்தை கெபிக்குள்ள போய் அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன என்று கேட்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம தேவன் விரும்புகிற இடத்துல இருக்காம தேவன் விரும்பாத இடத்துல போய் அமர்ந்திருக்கிறோம். தேவன் பிரியப்படாத இடத்துல போய் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பதில்லை, மாறாக ஒன்று கேட்கிறார், இங்க உனக்கு என்ன காரியங்க உட்கார்ந்திருக்கிற என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது உண்மைதான், ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தினதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு காரியத்திற்காக அங்கே எலியா கெபிக்குள்ள போய் தங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா ஒளிய காரணம் என்ன? எலியா தீர்க்கதரிசி ஏன் அந்த இடத்துல போய் ஒளிய காரணம் என்ன? பயம். மனுஷனுடைய வார்த்தையினால பயம். உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னா ஒரு பயம், வயது ஆகி கொண்டிருக்கிறது ஒரு பயம், குடும்ப சூழ்நிலைகள் மாறுகிறது என்கிறது ஒரு பயம். அதனாலதான் ஆண்டவர் அங்கே எலியாவை பார்த்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாமளும் எல்லாவற்றையும் விசுவாசத்தில் வாங்கி கொள்ளுகிறோம், வாங்கி விட்டு பயப்படுகிறோம், சரீரத்திலே பயப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஏன் பயப்படுறீங்க? உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆண்டவர், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுகிறவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பிரசங்கி 3:14 சொல்லுகிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்று குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்தில், நல்லா கவனிங்க, மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்கள் தேவனிடத்திலே பயந்திருக்கும்படி இப்படி சில காரியங்கள் சில மனிதர்களுக்கு உண்டாகிறது. வேலையை நேசிக்கிறவங்க வேலையில பிரச்சனை வரும், மனைவியை நேசிக்கிறவங்களுக்கு மனைவி மூலமா பிரச்சனை வரும், கணவனை நேசிக்கிறவங்களுக்கு கணவன் மூலமா பிரச்சனை வரும், சொல்ல நேசிக்கிறவங்களுக்கு அதுல பிரச்சனை வரும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாய் ஆண்டவரே அதை அனுமதிக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை மேல உயிரை வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையால தான் அவங்க உயிரே போகும்.
அப்போ தேவன் தமது சமூகத்தில் தம்முடைய பிள்ளைகள் பயந்திருக்கும்படி அதை ஏற்படுத்தினாராம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது உயிருக்கு பயந்து அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. அதற்கு அவன், ஸ்திரீயே அவனை அறியேன். பாருங்க, அவருன்னு கூட சொல்லல. இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல மரியாதையா கூட அவனால சொல்ல முடியல. உயிர் பயமாகி விட்டது. இதே பயம்தான் எலியாவுக்கு வந்து விட்டது. அவரை அறியேன் சொல்லணும் இல்லையா? அவனே அறியேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்போ எவ்வளோ பெரிய தெய்வம், பேதுருக்கு முன்பாக எவ்வளோ மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்தார். கடைசியில கூட அந்த காதுகளை ஒட்ட வைத்தாரே, எவ்வளவு அற்புதங்க. 5 மீனை ஆசீர்வதித்தாரே. தேவ பிள்ளையே, இந்த பயமானது ஒரு கெபிக்குள்ளே நம்மளை ஒளிய வைக்கிறது. தேவ பிள்ளைகள் அதுல ஒளியக்கூடாது. தேவ பிள்ளைகள் தேவனோடு பயங்கரமாய் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவன் விரும்பாத இடத்துல, ஐயோ வியாபாரத்துல தோல்வி, குடும்பத்துல தோல்வி என்று நீங்கள் உங்கள் ஜெபத்தை நிறுத்திவிடக் கூடாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மங்கி போக விடக்கூடாது. நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவனை அறியேன் என்று சொல்லுகிறார். 22:60 பார்த்தீங்கன்னா அறியேன் என்று சொல்லுகிறார். பயம், உயிரை குறித்ததான ஒரு பயம். ஐயோ அவரை மாதிரி நம்மளை அடிப்பாங்களோ, அவரை மாதிரி நம்மளையும் தூக்கி தொங்கி விட்டுருவாங்களோ, ஐயோ அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருப்பார். அறியேன் என்று சொல்லி பயப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இதே பேதுருதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதே பயந்த அந்த பேதுரு என்ன சொல்லுகிறார் நான் பார்க்கலாம். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க. இதே பேதுருதான். அதே பேதுரு, அன்றைக்கு பயந்த பேதுருவை இன்றைக்கு அவங்க பரிசேயர்கள் வேதபாரர்கள் கேட்கிறார்கள், எந்த வல்லமையினால் செய்கிறீர்கள்? காரணம், வேதம் சொல்லுகிறது, அங்கே மேல் வீட்டு அறையில் இறங்கின பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதே பேதுருதான் இன்றைக்கு அவர் தைரியமாய் பிரசங்கிக்கிறார். இன்னும் என்ன சொல்லுகிறார்? அதே 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பெரிய ஜெபத்தை செய்கிறார்கள். 4:29 வாசிக்கும் போது, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர், நல்ல கவனிங்க, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார்களும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின இடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு நேரத்திலே பயப்படுகிறார்கள். இயேசுவை போல என்னையும் அடித்து விடுவார்களா, இயேசுவை போல என்னை காயப்படுது. அதே பேதுரு தேவனுடைய பரிசுத்த ஆவி இறங்கின பிற்பாடு இப்படி பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் பேசுவதை நாம் பார்க்க முடியும். 9ஆம் வசனத்தை வாசி, 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 30 வாசிங்க, 30, 31 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அதனாலதான் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி பயந்த மனுஷன் இயேசுவை பார்த்து தெரியாம சொல்லிட்டார், அவனேன்னு சொல்லிட்டார். அது நமக்கே தாங்க முடியல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நான் அப்படித்தான் ஆண்டவரை பார்க்கிறேன், என் ஆண்டவரை அப்படி மேன்மையாய் பார்க்கிறேன், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு இயேசுவை அவன் என்று சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் சொல்லலாம், அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை, இயேசுவை நம்பவில்லை, மேசியா நம்பவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் எல்லா அற்புதத்தை பார்த்தார், இவர் சொல்லுகிறார் அவனை அறியேன் என்று சொல்லிவிட்டார்.
அதே பேதுரு தான் பிந்தின நாட்களிலே சொல்லுகிறார், அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாயிலே அறிக்கைப்படாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது, விடுதலை இருக்காது. எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தி காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுல காணப்படுது? பயம். பயத்தினால தான் யார்கிட்டையும் பேச மாட்டோம், பயத்தினால தான் ஆண்டவரை சொல்ல மாட்டோம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் ஆமா யூதேயாவில் சமாரியா சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வந்தா நீங்க எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். கெபிக்குள்ள போய் ஒளியக்கூடாது. அதனால தான் பரிசுத்த ஆவி ஆண்டோட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டோட்ட சொன்ன வசனத்தை கேட்கிற ஜனங்களை கொண்டு வாங்க. சும்மா 2 பேர் ஆடை விட்டு பிசாசு எல்லாம் ஹோல் மீட்டிங்கே கெடுத்துடுறான். அதை வேற இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதனால ஆண்டவரே வசனத்தை கேட்கிற ஜனங்களை கொண்டு வாங்க, அவங்க வசனத்தின்படி வாழணும். ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியில நிக்கணும். பரிசுத்த ஆவியில நிக்க முடியாம நீங்க உருண்டீங்கன்னா பரிசுத்த ஆவி பலன் இல்லை. நீங்க பரிசுத்த ஆவியில நிக்கணும், நிக்க தெரியணும். தேவ பிள்ளைகள் தன்னுடைய சரீரத்தில் எல்லாம் ட்ரெஸ் விலகிறதெல்லாம் தெரியணும். தேவ பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் இருக்கணும். ஆண்டவருக்குள்ள நான் நிக்கிறேன், பரிசுத்த ஆவி என்னை நிரப்புகிறது, அப்ப நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியணும். தீர்க்க தரிசியுள்ள ஆவி தீர்க்க தரிசிக்கு உள்ள அடங்கி இருக்குது. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை உங்களை தூக்கி வீசப்படலாம், ஒரு முறை நீங்க அலக்களிக்கலாம், எல்லா நேரமும் அலக்களிச்சிருக்க கூடாது. அப்ப உங்களுக்குள்ள ஆவி சரியில்லை என்று அர்த்தம். பரிசுத்த ஆவி வரும்போது என்ன வரும்? பலன் வரும், சாட்சி வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம முதல்ல அந்த பயத்தை நம்மளை விட்டு விளக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வாங்க, அந்த பயங்கிற ஆவியிலிருந்து வெளியே வாங்க. இனிமே நடக்காதா, இனிமே அவ்வளவுதான் நினைக்காதீங்க. ஆண்டவர் கேட்காரு, இங்க எனக்கு உனக்கு என்ன காரியங்க? இங்க எதுக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற? இங்க எதுக்கு சோர்ந்து போய் இருக்கிற? எதுக்கு ஆண்டவர் கேட்கிறார்? தேவ பிள்ளையே. அப்போ இந்த எலியாவின் இடத்துல இருந்த சில காரியங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் 4 காரியங்களை எழுதிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. இந்த எலியாவிடத்துல கர்த்தர் கேட்க எலியாவிடத்துல என்ன இருந்தது வாசிங்க. முதலாவது பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜா 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இந்த வார்த்தை கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்பதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆனால் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்பதை குறித்து எனக்கு மாற்று கருத்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல ஊழியம் செய்த பொழுது இந்த மாதிரி சொல்லல. இயேசு கிறிஸ்து மாறாக வருகிற ஜனங்களை சுகமாக்கி விடுதலை ஆக்கி தான் அனுப்பினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கானானிய ஸ்திரீ கானானிய தெய்வத்தை வழிபடும் போது அந்த கானானியரை வழிபடுகிறது தெய்வம் அல்ல, அது அப்படி இது இப்படி என்று ஆண்டவர் பிரசங்கிக்கவில்லை. அதனால தான் நான் சொல்றேன், எலியாவையோ மோசேயையோ எலிசாவையோ நெகேமியாவையோ தானியேலையோ எசேக்கியா ராஜாவையோ எசேக்கியா தீர்க்கதரிசியோ நீங்க நம்பாதீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பின்னாடி வாங்க. கை தட்டுங்க போகலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இவருக்கு என்ன வந்தது? நீங்க கர்த்தரை பின்பற்று, இல்லைன்னா அந்த தெய்வத்திட்ட போகணும் உங்களுக்கு சொல்ல யாரு ரைட்ஸ் கொடுத்தா? ஆமென். இந்த ஒரு பெருமை எலியாகிட்ட இருந்தது. எப்படி? அதாவது சில நேரத்தில் ஆக்ரோஷம் பேசும்போது நம்ம கூட பேசிட்டு வீட்டில் போய் நினைக்கிறோம், இந்த வார்த்தை நம்ம ஏன் பேசணும்? அப்போ இந்த இடத்துல அதனால தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் தவறுகளை செய்கிறோம், மனம் பதறி பேசுகிறோம். இந்த எலியாவின் ஆவிதான் நமக்குள்ள இருக்கிறது. பாருங்க, அவர் சொல்லி இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, நீ இன்னைக்கு உன் ஆகாப்பிட்ட என்னுடைய காரியத்துக்காக வெளிப்படுத்து சொல்லி அனுப்புறது உண்மைதான். தேவன் காண்பிக்க போறது எல்லாமே உண்மைதான். ஆனால் அவர் சொல்லி இருக்கிறான், கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆனால் சொல்லிட்டாரு, ஒன்னு கர்த்தரை பின்பற்றுங்க, இல்லைன்னா அது நமக்கு வேண்டாம். நம்ம கர்த்தரை மட்டும்தான் பின்பற்றணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23 24 வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 22 23. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன்
நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நிறைய ஜனங்களை கூப்பிட்டுட்டு இப்ப சவால் விடுறாரு. கரெக்ட், நம்ம சொல்றோம் எலியா மாதிரி சவால் விடுங்கன்னு. அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லல. அந்த நாட்களிலே ஜனங்கள் பண்ண காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இதை கர்த்தர் எலியாவினிடத்தில் ரொம்ப தெளிவா சொன்னாரா என்றால் வேத புஸ்தகம் அப்படி சொல்லல. ஆனா எலியாவுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியம் ஜாஸ்தி. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன் என்று அநேக இடத்துல சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப அக்கினியிலே உத்தரவு அருளுகிற தெய்வம் தான் தெய்வம். நீங்க அடுத்த வசனத்துல அழகா சொல்லி முடிச்சார். ஆனா அதே நீங்க 18ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 36ஆம் வசனத்தை வாசிங்க. 36, 37. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இது கரெக்டான ஒரு அடமொழியில சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை. அடுத்து இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், இதுவும் சரியான ஒரு அடையாளம். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்க பண்ணும் என்று சொல்லி டாட் வச்சு அது வரைக்கும் விளங்க பண்ணல. மறுபடி 37ஆம் வசனத்துல மறுபடி எலியா ஜெபிக்கிறார், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொன்னார். அப்பொழுது அக்கினி இறங்கி வந்தது. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பெருமை எலியாவினிடத்தில் இருந்தது. சொல்றாரு, வாயில வருகிறதை சொல்லுகிறார். நீங்க பிந்தின நாட்கள்ல நான் ஜீசஸ் கிரைஸ்ட் அதிகமா நேசிக்க காரணம் இப்படி தேவ மனிதர்கள் தெரியாத சில காரியங்கள். ஏனென்றால் இன்னைக்கு இதே மாதிரி தான் ஊழியக்காரங்க இன்னைக்கு போய் வெளியில போய் ரோட்ல நின்றுட்டு நம்ம எலியா மாதிரி சவால் விட்டுட்டு இருக்கிறோம். அது ஒரு எலியாவோட போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நமக்கு சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். இதுல ஒரு சின்ன பெருமை வருகிறது. நான் சொல்றது நடக்கும், நான் சொல்றது எல்லாம் செய்யுங்க. இது ஒரு ஆவிக்குரிய பெருமை. இது அறியாமே நம்ம தலை மேலையும் தோல் மேலே ஏறிந்து சவாரி செய்யும். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளை அந்த எலியா செய்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அக்கினி இறங்கின பிற்பாடு பாகால் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் எலியா வெட்டி போட்டார் என்று சொல்லி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லலை நீ வெட்டி போடுன்னு சொல்லி. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, எசேக்கியேல் எழுதுகிறார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், ஒரு ஆத்துமா சாகிறத தேவன் விரும்ப மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் ஆகாப்பு மனம் திரும்புவதற்காக தான் ஆண்டவர் அந்த 1 ராஜாக்களிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் மாறாக எலியாவுடைய தனிப்பட்ட ஒரு விதமாய் நான் மட்டும்தான் தீர்க்கதரிசி, மற்ற எந்த தீர்க்க அவங்க தீர்க்கதரிசி மாறி வந்திருக்கலாம். 450 பேர் எசபேல் தீர்க்கதரிசி தான், உண்மைதான். ஏன்னா ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. இந்த 450 பேரை எலியா வெட்டி போடுகிறார். எலியா வெட்டி போட்டவுடனேதான் அங்கே பல காரியங்கள் அவன் பயந்து போகிற காரியம் நடக்குது. தேவன் சொல்லாத எதையுமே நாம செய்யக்கூடாது. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் இதுல இருந்து பிரித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வசனத்தை படிக்கும் போது அப்படி படிக்கணும். எலியா மாதிரி சவால் விட முடியுமா? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எலியா மாதிரி சவால் விட முடியுமா? அப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. இயேசு அப்படி சொல்லவில்லை. ஒரு பட்டணத்திலே உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு போங்கன்னு நான் சொன்னாரே தவிர அந்த பட்டணத்தில் நான் சொல்றதெல்லாம் நடக்கும்னு அக்கினி இறங்க பண்ணினாரா? அப்படி இறங்க பண்ணவான்னு சொல்லி பேதுரு கேட்டாரு. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன ஆவிகள் உடையவர்களா இருக்கிறீங்கன்னு ஆண்டு சொன்னார். ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு. இதுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் இயேசு கிட்ட தான் இருக்குது. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெருமை எலியாவுக்கு வந்தது. 2வது எலியாவுக்கு ஒரு காரியம் பாருங்க. ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் எலியாவிடத்தில் சொல்லும்போது அந்த காரியங்களை எலியா உனக்கு என்ன சொல்லும்போது நான் அந்த காரியத்தை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். 2வது ஆண்டவர் அந்த எலியாட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா?
வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:27 வாசிப்போம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, என்ன பண்ணி? பரியாசம் பண்றது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாத ஒரு சம்பாஷணை. தேவனுடைய மனுஷன் யார மற்ற தெய்வத்தை தான் பரியாசம் பண்றாரு. ஆனா இயேசு அப்படி பண்ணலையே. இயேசு புதிய ஏற்பாட்டு காலத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எலியா இந்த இடத்துல விழுந்தார் என்றால் எலியாவை தவறு சொல்வதற்காக பிரசங்கிக்கவில்லை. எலியாவின் இடத்துல இருந்து இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எலியாவுக்கு ஒரு சுவாபம். என்ன சுவாபம்? பரியாசம் பண்ணக்கூடிய சுவாபம். இந்த பரியாசம் பண்றது பாருங்க, இது அங்கதான் ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கை முழுவதும் அது ஆளுகை செஞ்சிடும். என்ன பரியாசம் பண்றாரு? அவன் தூங்கிட்டு இருப்பான். ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட சொன்னா, விளையாட்டு தளத்தை நீ ஒளிச்சிடணும்னாரு, ஆவியில இன்னர்ல. அப்போ நான் நினைச்சேன், நம்ம கிரிக்கெட் விளையாடுறான், பேட்மிண்டன் ஆடலாம். பேட்மிண்டனுக்காக 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கெல்லாம் பேட் வாங்கி வச்சிருந்தேன். உன்னுடைய எந்த விளையாட்டுத்தனம் இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடாது. காமெடி பண்றதுக்கு நான் ஊழியத்தை கொடுக்கல, சந்தோஷப்படுறதுக்கு ஊழியத்தை கொடுக்கல, சேர்ந்து விளையாடுறதுக்கு ஊழியத்தை கொடுக்கல. பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு தேவன் இந்த ஊழியத்தை கொடுத்தா அன்னையோட என்னுடைய பரியாசம் எல்லாம் போனது. நான் ஒரு இடத்துல நின்று பேசினா சிரிக்காதவங்களே சிரிச்சிருவாங்க. அவ்வளவு காமெடியா, அவ்வளவு இதா பேசக்கூடியவன் நான். சொந்த கிராமத்துக்கு போகும்போது கிறிஸ்டோபர் பேச மாட்டானா, இவன் பேசினா சந்தோஷமா இருக்கலாமேன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு என்கிட்ட பேசுவாங்க. நாங்கள் ட்ரெயினில் போகும்போது ஊரில் நான் இருந்த இடம் தானா, என் தகப்பனார் இருந்தாலும் அப்படிதான், எங்கள் அப்பாவும் அப்படி பேசுவாங்க. அதே போல் நானும் உட்கார்ந்த ஒரு வேனில் இருந்து அந்த வேனே சந்தோஷமா இருக்கும். எப்படி தான் பேசுவேன்னு தெரியாது, அப்படி நான் பரியாசம் பண்ணி பேசுகிறவன். ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கு வந்துட்ட, இனி உனக்குள்ள அந்த பரியாசம் இருக்கக்கூடாது. இந்த காமெடியா என்னை விட்டு விலகி போனது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, மற்றவங்க சிரிச்சு பார்க்கணுங்கிற எண்ணமே என்னை விட்டு கர்த்தர் விலக்கினார். பரியாசம் பண்ணுகிற இருதயம் ஊழியக்காரங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பரியாசத்திற்காக பிந்தின நாட்களில் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணினார்கள் இயேசு கிறிஸ்துவை. இந்த வசனத்தை வாசித்த பொழுது என் உள்ளம் உடைந்து போனது. என் ஆண்டவரை பரியாசம் பண்ணினார்கள். எலியாவுக்கு அப்படி ஒரு சுவாபம் இருந்தது. அதனாலதான் பிந்தின நாட்களில் எசபேல் சொன்ன உடனே எலியா போய் ஒளிந்து கொள்ளுகிறார். அந்த சுவாபம் உங்களுக்குள்ள வந்துடும். எல்லாரும் முன்னாடி தைரியமா பேசுவீங்க. ஒரு சிச்சுவேஷன், ஒரு வார்த்தை வந்தோடனே உங்களால தாங்க முடியாது. தேவ பிள்ளைகள் பரியாசம் பண்ணுகிறவர்களோடு இருக்கக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றதுனால அந்த சிஸ்டர் சிரிப்பாங்க, நான் சொல்றதுனால இந்த சிஸ்டர் சிரிப்பாங்க. சிஸ்டர் சிரிப்பாங்க, பிரதர்லாம் வயிறு எறிவாங்க. கரெக்டா? ஒரு ஆமென் சொல்லுங்க. சகோதரிகள் சிரிப்பாங்க, ஐயா காமெடி பண்றாருன்னு. பிரதர்ஸ்க்கெல்லாம் வயிறு எறியும். ஊழியம் பண்ணுன்னு சொன்னா இந்த ஆள் பேர் காமெடி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ரொம்ப கவனம். எதை தேவன் செய்யக்கூடாது என்பாரோ அதை செய்யக்கூடாது. எலியாவின் இடத்துல அந்த சுவாபம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் லாசரு கல்லறைக்கு முன்னாடி நின்று எலியா மாதிரி ஜெபிக்கல. என்ன சொன்னார்? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க 41, 42 சும்மா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரை முதலாவது மகிமைப்படுத்துகிறார். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு இப்பொழுது இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய். அதான் ஜெபம். எலியா அப்படி ஜெபிக்கல. கத்தர் தேவனா கத்தட்ட போ, பாகால் தேவனா பாகால்ட்ட போன்றாரு. அதை யாரும் சூஸ் பண்ணாதீங்க. அந்த காரியத்தை அறிஞ்சுக்கிடுங்க. ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதை நாம் எப்படி வாசித்து அதிலிருந்து எப்படி மாற வேண்டும் என்று விரும்பணும். கைத்தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, நான் ஊழியக்காரன் என்றும் அப்படி சொன்னாரு. இயேசு கிறிஸ்து அதை சொல்லல. நான் உம்முடைய குமாரன் அப்படின்னு சொல்லல. தேவனை பிரதிபலிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம்.
இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட ஜெபிக்கும் எப்படி ஜெபிக்கிறார்? ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்ப போகிறார், லாசரை உயிரோடு எழுப்ப போகிறார். தன்னை தாழ்மையாய் காண்பித்து தேவன் கிரியை செய்கிறார். எலியா என்ன சொன்னார்? நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நிரூபியும் என்று சொன்னார். அதுதான் தவறு சொல்றேன் நான். அந்த மாதிரி நம்ம எங்கேயும் பேசக்கூடாது, எந்த இடத்துலையும் சண்டை போடக்கூடாது. நான் ஊழியக்காரன் சொல்லக்கூடாது. உனக்குள்ளே எனக்குள்ளே சாந்தம் தேவை. கைத்தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, பரியாசம் பண்ணுகிற இருதயம் எலியாவிட்ட இருந்தது. மூணாவது பாருங்க, பழிக்கு பழி வாங்குற சுபாவம் எலியாட்ட இருந்தது. பழிக்கு பழி நானே செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர். யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து நீ யாரையும் பழிக்கு பழி வாங்காத, நான் தான் பதில் செய்வேன் என்று சொன்னார். ஆனால் எலியாவுடைய சுபாவம் வாசிக்கலாம். அவர் சொல்ல 18-40 வசனத்தை வாசிக்கும் போது 30-40 18-40. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றால் அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். எந்த சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலைலாம் சொல்ல வரல. ஏன்னா அதே 1 ராஜா 18 வசனத்தில் எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதே காரியத்தை யார் செய்கிறாரு சொல்லுங்க? எலியா செய்கிறார். எலியா செய்து தவறு ரைட்டு அதெல்லாம் நான் வரவே இல்லை. எலியாவிட்ட அந்த சுவாபம் இருந்தது. எப்போ இவனுங்க மாட்டுவானுங்க, எப்போ இவனுங்களை கொல்லலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம பதிலுக்கு பதில் செய்யவே கூடாது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசுவை அடிக்கிறான், இயேசு அடிக்கவில்லை. இயேசுவை துப்புகிறான், இயேசு துப்பவில்லை. என் இயேசு துப்பவில்லையோ. யோசிச்சு பாருங்க, அவருடைய அடிச்சுவடை யோசிச்சு பாருங்க. இயேசுவை தொங்க விட்டு இருக்கிறார்கள். இயேசு எல்லா வழிகளிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். பிரார்த்து மன்னிப்பு கேட்டானா? அடிச்சவன் மன்னிப்பு கேட்டானா? துப்புனவன் மன்னிப்பு கேட்டானா? மன்னிப்பு கேட்கலையோ. இவர் மன்னிப்பை பற்றி பேசுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? நீ மன்னிக்கிற சுபாவம் இடத்துல இருக்க வேண்டும். எவன் அடிச்சவன் துன்புறுத்தினவன் எவனாவது ஒருத்த வந்து இயேசுவே என்ன மன்னின்னு கேட்டாங்களா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கேட்கணும்னு. எலியா செய்த அந்த பழிக்கு பழி 450 தீர்க்கதரிசிகள். ஏன் கர்த்தர் நினைச்சா அந்த 450 தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் மாற எவ்வளவு நேரமாயிருக்கும்? தேவ பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசுனுடைய அடிச்சுவடி யோசிச்சு பார்த்தா ரொம்ப மன உளைச்சல். யார் மன்னிப்பு கேட்டா? இயேசுட்ட. இயேசு மன்னிங்கன்னு சொல்றாரா? யார் மன்னிப்பு கேட்டா? 1 குறைய 40 அடினா 39 அடி தன் சரீரத்தில் உள்ள ஒன்னு கொத்துக்கறி போல தொங்கினது என் ஆண்டோடைய சரீரம். ஊர்ல உழவு பார்ப்பாங்கல்ல, உழவு 2 மாடுகளை ஊட்டி அது போல தன் முதுகை ஒப்பு கொடுத்தாரா. ஏசாயா எழுதுகிறார், தன் முதுகை அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே ஒவ்வொரு அடிகளும் இயேசுனுடைய சரீரத்தை பித்து கொண்டு வந்தது. ஆனாலும் மன்னிக்கிறார். இயேசு கிட்ட கற்றுக்கிடுங்க மன்னிப்ப. இயேசு எந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்து அதுக்கு மாறு தர சொல்லவில்லை. அதனால்தான் சிலுவையை பார்க்கிற மனுஷன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பான். கை தட்டுங்க பார்க்கலாம். நீ சிலுவையே பார்த்துருங்க. எலியாவிடத்தில் எவ்வளோ காரியங்கள் வெளிப்பட்டது. நேரம் இல்லை, இன்னும் நல்ல விலைக்கதை சொல்ல முடியும்னால நான் அப்படியே ஷார்ட்டாக போகிறேன். கடைசியில் எலியாட்ட ஒரு சுவாபம் இருந்தது, நான் மட்டும்தான் இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நான் இல்லைன்னா அந்த ஊழியம் இல்லை, நான் இல்லைன்னா இது இல்லை, நான் இல்லைன்னா குடும்பம் இல்லை. என்னைக்கு உங்களுக்கு அந்த எலியாட்ட அந்த ஒரு விஷயம், நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன், கர்த்தருக்கே வெறுத்துருச்சு. என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:18 ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியா வைத்திருக்கிற. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா. இவற்றை ஒரு விஷயம் இருந்துச்சு, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் இல்லைன்னா இல்லை, நான் அதான் சொல்ல மாட்டேன், நான் இல்லைன்னா ஊழியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் எங்கே போனாலும் கர்த்தர் இங்கே ஏற்படுத்தியிருக்கிற சகோதர சகோதரிகள் மூலமாய் செய்து முடிப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு பெருமை, நான் இல்லைன்னா இல்லை, அதான் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எப்பா அப்படிலாம் நீ நினைக்காத, 7000 பேரை வச்சிருக்கிறேன், 7000 people வெயிட்டிங், ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். சும்மா ரிசர்வ் பண்ணுவோமா? மே மாதம் ஊருக்கு போனால் 3 மாதமாக ரிசர்வ் பண்ணுறோம். ஏன் ரிசர்வ் பண்ணுறோம்? அதுபோல் கர்த்தர் அவருடைய ஊழியத்தை எப்படிப்பட்ட ஜனங்களாம் பாருங்கள். பாகாலுக்கு முடங்காதிருக்கிற ஒன்று, ரெண்டாவது அவனை முத்தம் செய்யாதிருக்கிற, அவனை தெய்வோடு போய் வணங்காத ஜனம் 7000 பேர் இருக்காங்களாம். 7000 people. நீ ஒன்றும் பெரிய இதாக நினச்சிக்கிடாத, நீ மட்டும்தான் இருக்க நினச்சிட, சொல்லி கொடுக்கிறார். என்னைக்கு அவன் அப்படி நினைச்சானோ அன்னைக்கு கர்த்தர் எலிசாவை எழுப்பிட்டா. அடுத்த உபவாச ஜெபத்தில் எலிசாவுனுடைய தவறுகளை, எலிசா எந்த இடத்துல தவறினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். கடந்த முறை ஆபிரகாம் தவறினதை பார்த்தோம். இன்றைக்கு எலியா தவறின இடம், எலியாவுடைய சுவாபம். ஆபிரகாம் தவறின சுவாபம், எலியாவு தவறின சுவாபத்திலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். இதுக்கு மாறாக இயேசு கிறிஸ்துனுடைய சுவாபம் நமக்கு வரணும். ராமேன் சொல்லுங்க, ஹலே, கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாயிரம் பேர் வச்சிருக்காரா? என்ன மாதிரி யாருங்க பாடுவா, என்ன மாதிரி யாருங்க ஆராதிப்பா? தாம்பரத்திலே நான் தான் சொன்னா, கர்த்தர் சொல்ல 7000 people வெயிட். அது எங்கே வச்சிருக்காரு, எதில் வச்சிருக்காரு, யாருன்னு தெரியாது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் பேப்பரில் வரலன்னு தெரில, எத்தனை பேர் போஸ்ட்டில் வர போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. கர்த்தர் வைத்திருக்கிறா, கர்த்தர் வைத்திருக்கிற 4 சுவாபம். முதல்ல எலியாவிட்ட ஒரு பெருமை இருந்தது, ரெண்டாவது பரியாசம் இருந்தது, மூணாவது பழிக்கு பழி, வெட்டி போடுற சுவாபம். ஒரு தீர்க்கதரிசின்னா அதில் கரெக்டாக இருக்கணும். கொண்டு போடுறதுக்காக கத்துறவங்கள அதுக்கு ராஜா இருக்கிறாரு. தீர்க்கதரிசி ஊழியக்காரன் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாலாவதாக நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், வேறு யாருமே கிடையாது. தயவுசெய்து சொல்லிடாதீங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த 4 காரியங்கள் எலியாவினிடத்தில் காணப்பட்டது. ஆண்டவர் அதையும் பொருட்படுத்தலை. இவன் சொன்ன உடனே கர்த்தர் பார்த்தார், இவன் இத்தனை காரியம் இருக்குது, இனி நம்ம இன்னொரு ஆளை எழுப்பி தான் ஆகணும்னு சொல்லி தான் எலிசாவை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். அந்த எலிசாவினிடத்தில் என்னென்ன இருந்துச்சுன்னா அடுத்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் பேசுகிறாரு? இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதுக்கு நீங்கள் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும், இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பார்க்கணும், இயேசுவை போல நீங்கள் மாறணும், சாட்சிகளாக இருக்கணும். கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன், நான் கடந்த நாளில் சொன்னேன். ஒரு கோழியை முழுசாக உரித்து, இல்லை கோழியை ஒன்றுமே செய்யாமல் 1 கிலோ கோழியை எடுத்து அந்த கோழி கழுத்தில் ஓட்டையை போட்டு நீங்கள் ஒரு கம்பியில் தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோழி சாகிறது வரைக்கும் நீங்கள் பார்த்தா கால்களை உதச்சி 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 வலியினால் துடிதுடித்து சாகும். அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிரையே எடுக்காம ஆண்டவரை வாட்டி உதைத்து தொங்க விட்டார்கள். உங்களுக்கு கோழியை ஈஸியா உள்ளவன் எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து மாற்றுறதுனால இது நல்ல சிக்கனு, இதுல 1 கிலோ போடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா உயிரோடு இருக்கிற ஒரு கோழியை தொங்க விட்டு அது அப்படியே உதைக்க உதைக்க எவ்வளவு வேதனைப்படுமோ, அதே போல என் ஆண்டவர் அத்தனை மணி நேரம் தம்முடைய ஜனங்களுக்காக தன் சரீரத்தில் எல்லா வித பாடுகளை பட்டார். அதுதான் சிலுவை பாடு, மரணம். அவரை பரிகாசம் பண்ணினார்கள், துப்பினார்கள், அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள். யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா இது போல என் வாழ்க்கையில நடந்ததென்று? நீங்களும் நானும் அழுகிறோம், ஒளிந்து கொண்டு இருக்கிறோம், தேவன் விரும்பினபடி வாழாதபடி இருக்கிறோம். எல்லாம் வழி, உயிர் போகிற நேரம் இயேசு வழியிலே தொங்குகிறார். எல்லா நேரம் இருளடைஞ்ச நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ற, பிதாவே இவர்களை மன்னிச்சிருங்க. யாரும் மன்னிப்பு கேட்கல ஐயா. நீங்க வசனத்தை வாசி பாருங்க. பரிசேயர் கேட்கல, வேதபாரகர் கேட்கல, சிலுவையில் அடிச்சவங்க கேட்கல, ராணுவ வீரர் கேட்கல, தண்டனை கொடுத்த பிலாத்து கேட்கல, யாருமே கேட்கல. ஆண்டவர் மன்னித்தார். அதுதான் இயேசுவின் அன்பு. அன்புக்கு ஈடு என்ன இருக்கு இந்த உலகத்துல? இந்த சிலுவை காட்சி ஒவ்வொரு மனிதனையும் தேவராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகும். எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டார். அதான் எனக்கு அந்த சிலுவை பற்றி பேசும்போது நான் மாத்திரம் இல்லை,
என் இருதயம், என் சிந்தனை எல்லாம் அவருக்கு நேராக திரும்பிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டோடைய பாடு. தேவப்பிள்ளை இன்னைக்கு சொல்கிறேன், எலியாவின் தேவன் எங்கேருந்து அடித்தார்? சொந்த மாதிரி ஊழிய செய்யலை. இன்னைக்கு நம்ம நிறைய பரியாசம் பண்ணுற இருதயம், நீ கும்பிடுறது கல் மண், நீ எல்லாம் ஆண்டவரை தேடுற, அவரெல்லாம் வந்துட்டு இப்படி நம்ம சொல்கிறோம் பாருங்க. இதெல்லாம் எந்த ஆவி? எலியாவின் ஆவி. இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டும், கர்த்தர் மேன்மையானவர் என்று சொல்ல வேண்டும், அவர் சொன்ன அதிசயங்களை விவரிக்க வேண்டும், ஜனங்களிடத்தில் பேச வேண்டும். அதைத்தான் இயேசு சொன்னார். இயேசுவை பற்றி சொல்லுங்க, உங்களை எங்கேயும் அடிக்க மாட்டாங்க, எங்களையும் துரத்த மாட்டாங்க. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசுவை விட்டுட்டு உங்களுக்கு வேற எதையுமே சொல்லாதீங்க. பரியாசம் பண்ணுகிறோம். பரியாசம் பண்ணால் நடக்கவே நடக்காது. ஏதோ எலியாவுக்கு நடந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு தெய்வம் நிரூபிச்சுக்கப்பட ஆகணும், வேற வழி இல்லை. ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான். கர்த்தர் இப்போ இறங்கி ஆகணும். அவர் மனசில் ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குமா தெரிஞ்சிருக்காது எனக்கு. 450 பேர் சாகிறாங்க, தீர்க்கதரிசிகள். மனம் திரும்புகிறது தான் அவசியம். செபிக்கும்படி எல்லாரும் எழுதி நிற்கலாம்.